ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஸ்பெஷலாக என்ன பண்ண போகிறேன்னா ஹைதராபாத் பிரியாணி பண்ண போகிறேன். ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு தேவையானது பாஸ்மதி ரைஸ் 2 கப்பு ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி தழை, புதினா, பச்சை மிளகாய், ஆப்பிள் தக்காளி ஒரு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு லெமன். இப்போது 1/2 kg சிக்கன் நல்லா கழுவி மஞ்சள், தயிர், உப்பு, இஞ்சி பூண்டு போட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு பிரியாணிக்கு தேவையானது பிரியாணி இலை, 4 ஏலக்காய், நட்சத்திர சோம்பு 1, கிராம்பு ஒரு 5, பட்டை 1. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்கள், குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. அதில் நம்ம நெய்யும் ஆயிலும் ஊற்றிக்கலாம். அதுவும் சூடானதுக்கப்புறம் நம்ம பிரியாணி இலையை போட போகிறோம். அது கூடயே பட்டை, கிராம்பு, நட்சத்திர சோம்பு, ஏலக்காய் இதையும் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ண போகிறேன். பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுக்கணும். இப்போது புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாவை நான் விழுதாக அரைச்சி எடுத்துருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்த போகிறோம். அதை நல்லா ஆயிலில் வதக்கி அந்த தக்காளியெல்லாம் விழுதாக மாறணும். நல்லா மாஷ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம 2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். அது நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்திருக்கேன். இப்போ அது கூடயே கரம் மசால் 1 ஸ்பூன் சேர்த்த போகிறேன். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான் சேர்த்திருக்கேன். ஸோ நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நல்ல ஆயிலில் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன். உப்பையும் நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தூக்கலாகவே உப்பு இருக்கட்டும், ஏன்னா அரிசியும் சிக்கனும் வேகும்போது அந்த உப்பு நம்மளுக்கு தேவைப்படும். இப்போது பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் ஊற வச்சுருக்க சிக்கன் எடுத்து போட்டு நல்லா கிளறி விட போகிறேன். இந்த மசாலாவும் சிக்கனும் நல்லா செட் ஆகணும். ஸோ கரண்டி வச்சு நல்லா கலக்கி விடுங்க. பாருங்கள், இப்படி கலக்கி விடுங்க. அப்போது சிக்கன் கொஞ்சம் வெந்துடும். அதோட மசாலாலாம் சிக்கனில் நல்லா பிடிச்சிக்கும். பாருங்கள், இப்போது சிக்கன் ஊற வச்ச பாத்திரத்தில் மசாலா இருக்குது. இதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம ஆல்ரெடி பாஸ்மதி ரைஸ் ஊற வச்ச தண்ணி இருக்குது. அந்த தண்ணியை இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை பிரியாணி மசாலாவில் சேர்த்துப்போம். பாருங்கள், இப்போ நல்லா கலக்கியாச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு 3 விசில் வந்தோடனே இறக்கிக்கலாம். விசில் 3 அடித்து நான் இறக்கியாச்சு. இப்போது இது சிக்கன் நல்லா வெந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்க போகிறோம். மறந்தும் கூட நீங்கள் 2-3 விசில் விட்டுறாதீங்க. ஒரே ஒரு விசில் தான் பாஸ்மதி ரைஸ்க்கு, சூப்பராக வெந்துடும். அதே மாதிரி தண்ணி எக்ஸ்ட்ரா நீங்கள் ஊற்றாதீங்க. சிக்கன்லேயே தண்ணி இருக்கும்.
நம்ம ஆல்ரெடி 2 கிளாஸ்க்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ இதுவே இனஃப். இதை போட்டு நல்லா அந்த மசாலாவில் கலக்கி விட்டுக்கோங்க. உப்பு சரி பார்த்துக்கோங்க, தூக்கலாக இருக்கணும் உப்பு. ஸோ இதை நல்லா கலக்கி விட்டு நம்ம மூடி விட்டு ஒரே ஒரு விசிலில் இறக்க போகிறோம். இப்போது நம்ம மூடி போடுறதுக்கு முன்னாடி உப்பு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆப்ஷனலாக கொஞ்சம் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்த போகிறோம். இது உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துங்க. நான் இன்றைக்கி ½ லெமன் சேர்த்த போகிறேன். ஸோ இதை நல்லா கலக்கி விட்டுட்டு மூடி போட்டுக்கலாம். இந்த லெமன் எதுக்காக சேர்க்குறோம்னா அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும், அதுக்காக. பாருங்கள், ஒரு விசில் விட்டாச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக கலர்ஃபுல்லாக வீடே மணக்குது. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சிக்கன் பீஸ் எல்லாம் சூப்பராக வெந்திருக்கு, பஞ்சு மாதிரி வெந்திருக்கு. இன்றைக்கி நாங்கள் ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி பண்ணி காமிச்சிருக்கோம். இதை நீங்கள் பார்த்துட்டு ஹோட்டலுக்கு கண்டிப்பாக போக மாட்டீங்க, வீட்டில் பண்ணி கொடுப்பீங்க. ஸோ நாங்கள் சிக்கன் ஃப்ரையோடு இதை சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்டு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் இதுக்கு கமெண்ட் கொடுங்க. எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.